ஜெப்னாக்லரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் ஊடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக கிளர்ந்தெழுந்தது தமிழர் தாயர். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான நேற்று இறுதி போரின் போதும் அதற்கு முன்னதாகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி தமிழர் தாயத்தின் பல பகுதிகளிலும் போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி ஜாழ்ப்பாணத்தில் பெருமளவான மக்கள் இணைந்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். ஜாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்தியில் முற்பகல் 11 மணியில் ஆரம்பமான பேரணி பெருத்துறை வீதி, ஆஸ்பத்திரி வீதி, காங்கிரஸ் துறை வீதி ஊடாக முனியப்பர் கோவிலடியை அடைந்தது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினார். பேரணியில் கலந்து கொண்ட தாய்மார்கள் தீச்சட்டியை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்பாகவும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரிய போராட்டங்கள் இடம்பெற்றன. கருப்பு கொடிகளை ஏந்தியவாறும் வாயை கருப்பு துணியால் கட்டியவாறும் அவர்கள் தங்களின் போராட்டத்தை முன்னெடுத்தனர். கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பித்த பேரணி கிளிநொச்சி மீனாட்சி அம்மன் ஆலயம் வரை சென்று அங்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக சிறுதங்காய் உடைக்கப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உறவுகளுக்காக போராட திருகோணமலையில் தடை, போலீசாரின் சமர்ப்பணத்தை ஏற்று கிண்ணியா நீதிமன்றம் உத்தரவு. திருவோணமலையில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி நேற்று முன்னெடுக்கப்படவிருந்த போராட்டங்களுக்கு நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டது. திருவோணமலை பகுதியில் ஓர் ஆர்ப்பாட்ட நிகழ்வு இடம்பெற உள்ளது. அந்த ஆர்ப்பாட்டத்தால் சமாதானத்துக்கு பங்கமும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலும் இனங்களுக்கிடையே முருகலும் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதால் ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என போலீசார் முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்தது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தடை உத்தரவுகளை மீறி திருமலையில் போராட்டம். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி நீதிமன்றம் விதித்திருந்த தடை உத்தரவுகளை மீறி திருகோணமலையில் பல நூறு மக்களின் பங்கேற்புடன் நேற்று போராட்டம் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டங்கள் இடம்பெற்றன. கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள், மத குருமார்கள் உட்பட பெருமளவிலான ஆர்ப்பாட்டத்தில் பங்குண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு, தமிழரசின் கிளிநொச்சி கிளை முடிவு. ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவிக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை வலியுறுத்தியுள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி யாரை ஆதரிக்க வேண்டும் என்று மத்திய செயற்குழுவுக்கு தீர்மானத்தை வழங்கும் பொருட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை நேற்று கூடியது. இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் உபதலைவரும் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சருமான தம்பிராசா குருகுலராஜாவின் தலைமையில் மாவட்ட கிளை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்களின் பங்கேற்போடு நடைபெற்ற இந்த கூட்டத்திலேயே ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று தீர்மானித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புறக்கணிப்பும் பொது வேட்பாளரும் தமிழர்களுக்கு தேவையற்றவை, வெற்றி வேட்பாளரை ஆதரியுங்கள், அஜித் டோவல் ஆலோசனை. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் மற்றும் புறக்கணிப்பு கோஷங்கள் தேவையற்றவை. தமிழர்கள் பிரதான வேட்பாளர்களில் வெற்றி பெறக்கூடியவர்களுடன் பேரம் பேசி அவர்களை ஆதரிக்க வேண்டும். இவ்வாறு இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை கூறியுள்ளார். இலங்கைக்கு திடீர் பயணமாக வந்திருந்த அஜித் டோவல் நேற்று முன்தினம் மாலை கொழும்பில் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிலரை சந்தித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன், சுமந்திரன், செல்வம் அடைக்கல்நாதன், கஜேந்திரன் ஆகியோர் இதில் பங்கேற்றிருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்கான நியாயப்பாடுகளை விலக்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுள்ளார். அதன் பின்னர் செல்வம் அடைக்கல்நாதன் இந்திய உதவிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கட்டுப்படுத்துமாறு கூறியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மீனவர்களுக்கு சீனாவின் அரிசி விநியோகம் தொடர்பிலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் அவர் பேசவில்லை. அதனைத் தொடர்ந்து கருத்தறிவித்த கஜேந்திரன் இலங்கையின் ஒற்றையாட்சி அரசமைப்புக்கு உட்பட்டு எந்த ஒரு தீர்வும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வே பொருத்தம் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மாகாண சபை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தின் 32 தீர்ப்புகளின் அதிகாரம்
மத்தியிடம் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமையால் 13வது யுத்தத்தால் எந்த பயனும் இல்லை என்பதை எடுத்துரைத்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதல் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலின் சஜித் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ளார். இந்த பயணத்தின் போது பரந்துபட்ட உலக சந்திப்புகளில் சஜித் ஈடுபட உள்ளார். இன்று சர்வமத தலைவர்கள் உள்ளிட்ட சிலரை சந்தித்து பேச்சு நடத்த உள்ள சஜித் நாளைய தினம் ஊடக பிரதானிகளுடன் சந்திப்பில் ஈடுபட உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஜனாதிபதி ரணிலுடன் சந்திப்பு, சமகால அரசியல் நிலவரங்கள், பொருளாதாரம் தொடர்பில் கலந்துரையாடல். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சாரநாயக்கவும் கலந்து கொண்டிருந்தார் என்றவாறாக அந்த செய்தியும் காணப்படுகிறது. முதல் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஊழல் மோசடியை தமது ஆட்சியில் ஒழிக்க நடவடிக்கை, எதிர்க்கட்சித் தலைவர் சயித் தெரிவிப்பு. ஊழல் மோசடி செயற்பாடுகளை முற்றாக ஒழிக்க தமது ஆட்சியின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சயித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பூவடையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஊழல், மோசடி, களவு மற்றும் கையூட்டல் போன்ற அரசியல் கலாச்சாரங்களை முற்றாக நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டை அபிவிருத்தி செய்யும் மற்றும் பாதுகாக்கும் வகையிலான பொதுமக்கள் யுகம் விரைவில் ஏற்படுத்தப்படும். இதற்கான வேலை திட்டங்கள் பொதுமக்களின் வீடுகளுக்கே வந்து சேரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அன்புக்குரியவர்களுக்கு நடந்ததை அறிய உறவுகள் காத்திருக்கின்றார்கள், சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவிப்பு. இலங்கையில் சகல சமூகங்களையும் சேர்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காணாமல் போன தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக நீண்ட காலமாக காத்திருக்கின்றார்கள். அவர்கள் கௌரவத்துடன் வாழ்வதற்கு இடமளிக்கும் அதேவேளை அவர்களது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது எனும் உண்மையை கண்டறிவதற்குரிய சகல முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நேற்று வெள்ளிக்கிழமை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதனை முன்னிட்டு சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது உலகளாவிய ரீதியில் யுத்தம், வன்முறைகள், அனர்த்தங்கள், மனிதாபிமான நெருக்கடிகள் மற்றும் புலம்பெயர்வு போன்ற பல்வேறு காரணிகளால் தமது குடும்பத்தினரை, அன்புக்குரியவர்களை பிரிந்த சகலரையும் நாம் இன்றைய தினத்தில் நினைவு கூறுகின்றோம். 2023 ஆண்டின் இறுதியில் உலகளாவிய ரீதியில் 2,39,700க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கின்றனர் என்று செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்புரை சங்க கூட்டணியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த எண்ணிக்கை காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உண்மை நிலவரத்தையும் தீவிரத்தன்மையையும் துல்லியமாக புலப்படுத்தவில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தல் துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக கொடுக்க தடை. தேர்தல் துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக விநியோகிப்பதற்காக ஊர்வலங்கள் அல்லது ஊர்வலங்களில் மக்கள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் போது இசைக்கருவிகள் மற்றும் காட்சி கலைகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் தேர்தல் காலத்தில் அரசியல் செய்திகள் மற்றும் கட்டுரைகள், விளம்பரங்கள் போன்றவற்றை அரசு அல்லது அரசு நிறுவனங்களின் செலவில் வெளியிடக்கூடாது எனவும் அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக பதில்களை அறிவதற்கான உரிமை பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உண்டு, அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவிப்பார். இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்களுக்குரிய பதில்களை அறிந்து கொள்வதற்கும் பொறுப்பு குரலை பெறுவதற்குமான உரித்தை கொண்டிருக்கின்றார்கள் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார். வருடாந்தம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதனை முன்னிட்டு தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பக்க பதிவொன்றை செய்திருக்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தாம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் உண்மையையும் நீதியையும் கூறும் சமூகங்களுடன் உடன் நிற்பதாக தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள். தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக காணாமல் போனோரின் உறவுகளை கொடூரமாக மௌனமாக்க முயற்சி, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடும் குற்றச்சாட்டு. பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து துன்புறுத்தி வருவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் நேற்று வெள்ளிக்கிழமை சாடியுள்ளது.
கண்காணிப்பு, மிரட்டல், பொய்யான குற்றச்சாட்டுகள், வன்முறை மற்றும் தன்னிச்சையான கைதுகள் மூலம் குடும்பங்களை பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து துன்புறுத்துகின்றனர். 2024 ஆகஸ்ட் 29 திருவோணமலையில் உள்ள நீதிமன்றம் ஆகஸ்ட் 30 அன்று பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சர்வதேச தினத்தை குறிக்கும் வகையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஊர்வலம் செல்வதை தடை செய்யுமாறு போலீசார் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளது. காணாமல் போனவர்களின் உறவினர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் அன்றாட வேதனையை அனுபவிக்கின்றார்கள். அரசு அமைப்புகள் அவர்களை கொடூரமான முறையில் அமைதியாக்க முயற்சிக்கின்றனர் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசியாவிற்கான துணை இயக்குனர் மீனாட்சி கங்குலி கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜெனீவாவில் செப்டம்பர் அமர்வின் முதல் நாளே இலங்கை விவகாரம். ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 57வது அமர்வு செப்டம்பர் 9 ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அன்றைய தினமே இலங்கையின் மனித உரிமைகள் விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. அமர்வின் நிகழ்ச்சி இலக்கம் 2 கீழ் இலங்கை விவகாரம் பட்டியலிடப்பட்டுள்ளது. இலங்கையில் மனித உரிமை நிலைமைகள் தொடர்பான ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அறிக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பின்னர் அறிக்கை தொடர்பான ஊடாடும் உரையாடல் இடம்பெறும். பேரவையின் தீர்மானம் 51 பிரகாரம் மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தகவல்களை சேகரிக்கவும், ஒருங்கிணைக்கவும், பகுப்பாய்வு செய்யவும் மற்றும் பாதுகாக்கவும், அதன் கண்காணிப்பை மேம்படுத்தவும், அதன் ஆற்றலை நீடித்து வலுப்படுத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தியில் காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முதல் கட்டமாக 9 மாகாணங்களிலும் 26 கண்காணிப்பாளர்கள் பணியில். எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அழைப்பின் பேரில் இலங்கை வந்துள்ள சர்வதேச கண்காணிப்பு குழுவினர் 9 மாகாணங்களுக்கும் 26 நீண்டகால கண்காணிப்பாளர்களை அனுப்பியுள்ளதாக பிரதான கண்காணிப்பாளரும் ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினருமான நச்சோ சாnchez அமோர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடத்திய உறவியலாளர் மாநாட்டிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு பணி வியாழக்கிழமை ஆரம்பித்தது. நீண்டகால கண்காணிப்பாளர்கள் எங்கள் பணியின் ஒரு முக்கிய அங்கமாகும். அவர்களின் அவதானிப்புகள் மற்றும் நுண்ணறிவுகள் தேர்தல் செயல்முறையின் பாரபட்சமற்ற மற்றும் உண்மை அடிப்படையிலான மதிப்பீட்டின் அடித்தளத்தை அமைக்கும். ஐரோப்பிய ஒன்றியம் அதன் வலுவான மற்றும் நன்கு நிறுவப்பட்ட நீண்டகால நாடுதழுவிய கண்காணிப்பு முறையை பயன்படுத்தும். இது தேர்தல் செயல்முறையின் சமநிலையான மற்றும் முழுமையான பகுப்பாய்வை வழங்கும். இலங்கையின் 2 முதல் 9 மாகாணங்களுக்கும் ஒரு பன்னாட்டு குழுக்களில் கண்காணிப்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். அங்கு அவர்கள் நகரங்களில் மட்டுமல்ல, சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களிலும் வாக்காளர்கள், தேர்தல் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மற்றும் சிவில் சமூகத்தை சந்திப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக தலதா. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து பாலித ரங்கிய பண்டாரவை கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே நீக்கியுள்ளதாகவும், அப்பதவிக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்குறளவை நியமிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினங்கள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகையில் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.